நம்ம எல்லாருக்குமே ஒரு புலம்பல் உண்டு. என்ன அப்படின்னா, நாம யாரையெல்லாம் நேசிச்சோமோ அவங்க வந்துட்டு நம்மள நேசிக்கலையே. இங்க எல்லாமே அழகா இருக்கு. குழந்தைகள் ஆகட்டும், செடிகள் ஆகட்டும், இல்ல இங்க இருக்கிற விலங்குகள் கூட இருக்கட்டுமே, எல்லாமே இங்க அழகா இருக்கு. கிடையவே கிடையாது. இந்த வாழ்க்கை மட்டும் இல்ல மாஸ்டர்ஸ். இன்னும் நெறைய வாழ்க்கைகள் நெறைய பேருக்கு உண்டு. அது யாருக்கு எது கடைசி அப்படிங்கிறது அவங்கவங்களுக்கு தான் தெரியும். வெளிநாடுகளுக்கு வேலைகளுக்கு போறாங்க. அங்க எவ்வளவோ கஷ்டங்கள அனுபவிக்கிறாங்க அங்க வந்துட்டு. ஆனா ஒரே யோசனை அவங்களுக்கு என்ன இருக்கும்? நான் சம்பாதிச்சு என்னுடைய குடும்பத்துக்கு குடுக்கணும். ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜிக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடத்துக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளலாம் மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமைய நம்மளுடைய குருவான பத்ரிஜி அவர்கள் கொடுத்த மெசேஜ்ல இருந்து நாம பார்க்க போறோம். முதல்ல வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முத்துக்களோட, ஒவ்வொரு சூரிய ஒளியின் கிரணங்களோட நாம ஆரம்பிக்கிறோம். அதுல வந்துட்டு பத்ரி சார் மெசேஜ், திருக்குறள், தோஹா, இப்படி எத்தனையோ விஷயங்களோட நாம ஆரம்பிக்கிறது உண்மையிலே ரொம்ப அழகான விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம பத்ரி சார் மெசேஜ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர்ஸ், இது வந்துட்டு அதே ஊர்ல இருந்து தான் எழுதியிருக்காரு. கொட்டாலா, சித்தூர் மாவட்டம். இது வந்துட்டு பொங்கல் டைம் மாஸ்டர். 14/1/2017 சில்வியா பிரவுன் அவங்க எழுதின சோல் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து எழுதியிருக்கார் சார் வந்துட்டு. அதை நாம பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இன்னாரை நேசிக்கிறேன், ஆனால் அவர்கள் என்னை நேசிப்பதில்லை என்று அனைவரும் புலம்புகின்றனர். அன்பு வெளியே செல்கிறது, வேறொருவர் அதை பற்றி கொள்கிறார். இவை அனைத்தும் நிலையற்றவை என்பதை உணருங்கள். இவை அனைத்தும் கடந்து சென்றுவிடும். உண்மையில் வாழ்வு விலை மதிப்பற்றது. குழந்தைகளும் தாவரங்களும் விலங்குகளும் கூட அற்புதமானவை. ஆயினும் நீங்கள் இங்கு வந்திருப்பது ஒரு குறுகிய கால வருகையாக மட்டுமே. உலகின் எதிர்மறை தன்மையால் கையாளப்படுவதை தவிர்க்கும் வழி இந்த வாழ்க்கை மட்டுமே. எல்லாவற்றிற்கும் முழுமையான முடிவு அல்ல என்பதை உணர்வதே ஆகும். சிலருக்கு வாழ்வதற்கு இன்னும் பிற வாழ்க்கைகள் உள்ளன. மேலும் மறு உலகம் நிச்சயமாக காத்திருக்கிறது. ஒரு வாரம் முகாமில் தங்கியிருப்பதை பற்றி நீங்கள் எவ்வளவு உற்சாகம் அடைய முடியும்? வாழ்க்கை என்பது அவ்வளவுதான். ஆனால் என் இறைவா, அதை நீங்கள் கடந்து முடிந்த பிறகு உங்களை பற்றியே நீங்கள் எவ்வளவு பெருமை கொள்கிறீர்கள். அவர்களை பற்றி நீங்கள் எத்தகைய அபிப்பிராயம் கொண்டிருந்தாலும் சரி, இந்த உலக வாழ்வை கடந்து மறுமைக்கு செல்லும் போது தம்மை நினைத்து தாமே பெருமை கொள்ளாத ஓர் ஆன்மா கூட இல்லை. குறைந்தபட்சம் அவர்கள் அந்த வாழ்வை அனுபவித்து கடந்து விட்டார்களே. அவர்கள் அனைத்து சோதனைகளையும் மிக நேர்த்தியாக கடந்திருக்காவிட்டாலும் இந்த பூமிக்கு வர துணிவு கொண்டார்களே என்பதற்காகவே அவர்களை பெருமை கொள்கிறார்கள். எஸ் பத்ரிஜி. எஸ் பத்ரி. எஸ் மாஸ்டர்ஸ், ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அந்த புத்தகத்திலிருந்து சில்வியா பிரவுன் மேடம் வந்துட்டு வாழ்க்கைய பத்தி அழகா ஒரு புரிதலோட நமக்கு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு புலம்பல் உண்டு. என்ன அப்படின்னா, நாம யாரையெல்லாம் நேசிச்சோமோ அவங்க வந்துட்டு நம்மள நேசிக்கலையே. நாம அன்பு செலுத்தணும், ஆனா அத அவங்க புரிஞ்சிக்கவும் இல்ல, அத அவங்க நமக்கு திருப்பி கொடுக்கவும் இல்ல. அவங்க கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்த அன்பு எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே, அது அன்பு மட்டும் கிடையாது மாஸ்டர்ஸ், எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஒரு புலம்பல் இருக்கு. இதனாலேயே நமக்கு அதிகமான மன அழுத்தம் ஏற்படுது. ஏதோ ஒரு குறை நம்ம வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்க அன்புங்கிறத நீங்க என்னவா நினைக்கிறீங்க அப்படின்னா, நாம கொடுத்தோம், அவங்க திருப்பி கொடுக்க வேண்டிய பொருள். இல்லன்னா வந்துட்டு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட இருக்கிறதால
அங்க உண்மையிலேயே முழுமையான அன்ப உங்களால செலுத்த முடியல. அங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த வருத்தம் அப்படிங்கிறது ஏற்படுது. உண்மை என்ன அப்படின்னா, இன்னைக்கு உங்களால ஒருத்தர்கிட்ட அன்பா இருக்க முடியுது. இன்னொரு நேரத்துல அவர்கிட்டயே சண்டை போட முடியுது. இங்க அன்பு மாறிடுச்சா அப்படின்னா, அன்பு மாறல. அன்பு எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், நம்மளுடைய கனவுகள் கனவுகளால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அத மாத்திடுறோம். அது போல தான். இன்னைக்கு நம்ம ஒருத்தர்கிட்ட அன்பா இருக்கிறோம். நாளைக்கு ஒருத்தர்கிட்ட அன்பா இருக்கிறோம். இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட சண்டை போடுறோம். இன்னொரு நாள் இன்னொருத்தர்கிட்ட சண்டை போடுறோம். இது மாற்றங்கள் நிறைந்தது தான். எப்பயுமே இது மாறிக்கிட்டே இருக்கும். இது நிலையற்றது. அது ஓடிட்டே இருக்கும். அன்பு கூட எப்படின்னா ஓடிட்டே இருக்கும் எல்லார்கிட்டயும். இங்க எல்லாமே அழகா இருக்கு. குழந்தைகள் ஆகட்டும், செடிகள் ஆகட்டும், இல்ல இங்க இருக்கிற விலங்குகள் கூட இருக்கட்டுமே, எல்லாமே இங்க அழகா இருக்கு. அற்புதமா இருக்கு. நீங்க அன்பு செலுத்துவதற்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு எல்லாமே. ஆனா, அன்ப நம்ம என்ன பண்றோம்? எல்லா இடத்துட்டயும் அனுப்பிட்டே இருக்கிறோம். அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியா போயிட்டே இருக்கு. இங்க வந்துட்டு எதுக்காக நம்ம வந்தோம் அப்படின்னா, நம்ம முரண்பாடுகளை சமன் செய்வதற்காக. எத்தனையோ விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு இல்லையா மாஸ்டர்ஸ்? பயம் இருக்கு, கோபம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, துக்கம் இருக்கு. எத்தனையோ வலிகள் நமக்குள்ள இருக்கு. அப்படிப்பட்ட முரண்பாடுகளை எல்லாமே நாம சரி செய்றதுக்காகத்தான் இந்த வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கை ஒண்ணுதானா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த வாழ்க்கை மட்டும் இல்ல மாஸ்டர்ஸ். இன்னும் நெறைய வாழ்க்கைகள் நெறைய பேருக்கு உண்டு. அது யாருக்கு எது கடைசி அப்படிங்கிறது அவங்கவங்களுக்கு தான் தெரியும். ஆகையால இந்த வாழ்க்கையிலே எல்லாமே முடிஞ்சிடணும், எல்லாமே கிடைச்சிடணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது வந்துட்டு. அத நாம புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற முரண்பாடுகளை எல்லாமே சரி செய்யறதுக்காக தான் நாம இங்க வந்திருக்கிறோம். அப்ப அந்த முரண்பாடுகள் எதிர்ப்படும்போது நாம நம்மள வருத்திக்க கூடாது. நாம துக்கப்படக்கூடாது. நமக்குள்ள மன அழுத்தங்களை ஏற்படுத்திக்க கூடாது. அது வரும். அது கடந்து போகும். அதுல நாம என்ன கத்துக்கிறோம்? எப்படி வாழணும்? எப்படி பேசணும்? அப்படிங்கிறத கத்துக்கிறோம். அப்படிப்பட்ட முரண்பாடுகள் வாழ்க்கையில வரும்போது தானே மாஸ்டர்ஸ் நாம சரியானபடி முன்னேற முடியும். இல்ல அப்படின்னா, ஒவ்வொரு முறை அதே போல முரண்பாடான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வர்றப்போ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐயோ! எதுக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போவோம். ஒரு 10 முறை சோர்ந்து போனோம் அப்படின்னா, 11வது முறை, அட போ! இது பரவாயில்ல. இன்னொரு நாள் நாம சரி பண்ணிக்கலாம். இது சரியா போயிடும். இதுவும் கடந்து போகும். அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமளே வெளிய கொண்டு வரோம் இல்லையா? அதுதான் வாழ்க்கையில நாம கத்துக்கிற முதன்மையான பாடம். இப்ப நீங்க ஒரு முகாமுக்கு போறீங்க. இல்ல ஆ நெறைய பேர் நாம வந்துட்டு பார்த்திருப்போம். வெளிநாடுகளுக்கு வேலைகளுக்கு போறாங்க. அங்க எவ்வளவோ கஷ்டங்கள அனுபவிக்கிறாங்க அங்க வந்துட்டு. ஆனா ஒரே யோசனை அவங்களுக்கு என்ன இருக்கும்? நான் சம்பாதிச்சு என்னுடைய குடும்பத்துக்கு குடுக்கணும். அங்க ஒரு வீடு வாங்கணும். இல்ல தேவையான வசதிக்கு தேவையான அளவுக்கு சம்பாதிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க? சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கும். சின்ன சின்ன துக்கங்கள் இருக்கும். வலிகள் இருக்கும். எல்லாரையுமே பிரிஞ்சு இருக்கிறோமே அப்படிங்கிற மன வருத்தம் கூட உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனா அவங்களுடைய ஒரே லட்சியம் என்னவா இருக்கும்? சம்பாதிக்கணும், கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். தன்னுடைய மனைவி, குழந்தைகள், இல்லன்னா கணவன், குழந்தைகள், இல்லன்னா நம்மளுடைய பெற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோரிக்கை அவங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? அத சரி செய்றதுக்காக அவங்க அங்க இருக்காங்க. அது மாதிரி தான் மாஸ்டர்ஸ். அங்க போயிட்டு நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு துன்பப்பட்டாலும், நம்ம என்ன பண்றோம்? அங்கேயும் சின்னதா ஒரு சந்தோஷத்த அனுபவிச்சுக்கிட்டு, அந்த வாழ்க்கைய கூட நம்ம அழகா கடந்து வரோம் இல்லையா? அது மாதிரி தான். நாம இங்க வர்றது ஒரு முகாமா, இல்ல ஒரு வேலைக்காக போயிருக்கிற மாதிரி. அங்க போயிருக்கும்போது இருக்கிற கஷ்டங்கள எப்படி கடந்து வரோமோ, அதே போல தான் இங்க இருக்கிற கஷ்டங்கள கூட நாம கடந்து ரசிச்சுட்டு அழகா திரும்ப போவோம். நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு மறு உலகம் மேல காத்துட்டு இருக்கு மாஸ்டர்ஸ். அதுதான். இது நாம டெம்பரவரியா வந்து போற ஒரு இடம். அங்க நாம இருக்கிறோம். இங்க எத கத்துக்கிட்டோமோ, அத எடுத்துட்டு போறோம் நாம வந்துட்டு. இந்த ஒரு வாழ்க்கையில எல்லாத்தையுமே நம்ம கடுத்து முடிச்சுட்டோம், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. ஒருவேள நாம எந்த பிளான் பண்ணிட்டு இந்த பூமிக்கு வந்தோமோ, அந்த ஆ முழுமையா அத வந்துட்டு நாம செய்ய முடியாம கூட போகலாம்.
நிச்சயமா எல்லாத்தையுமே முடிச்சுட்டோமா அப்படின்னா தெரியாது. ஆனா, ஒருவேளை அது பாதியிலேயே கூட முடிஞ்சிருக்கலாம். நாம போயிருக்கலாம். ஆனா, அங்க போகும்போது நிச்சயமா உங்கள பத்தி நீங்களே பெருமையா நெனச்சுப்பீங்களா மாஸ்டர்ஸ். எந்த குறை இருந்தாலும், எந்த கடினமாக இருந்தாலும் சரி, அங்க ஒரு திருப்தியோட தான் நீங்க இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, இந்த பூமிக்கு நீங்க வர்றதே ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிறத பற்றி சார் வந்துட்டு. சில்வியா ப்ரௌன் அவங்க சொல்லியிருக்கிறது அதுதான். இந்த பூமிக்கு வர்றதே மிகப்பெரிய சவால். சாதனை இல்ல மாஸ்டர், சவால். ஆனா அந்த சவால வந்துட்டு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு நீங்க வந்துட்டு பாராட்டணும். எவ்வளவு நிறைவேத்தணும், எவ்வளவு நிறைவேத்தல். அது தேவையே இல்ல. ஏன்னா இந்த ஒரு வாழ்க்கை மட்டும் கிடையாது. திரும்ப கூட நாம இந்த பூமிக்கு வரலாம். ஆனா வந்திருக்கிற இந்த பயணத்த வந்துட்டு நாம எப்படி என்ஜாய் பண்ணணும். முரண்பாடுகளை நாம அத் ஆ தாண்டறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆகையால நம்ம வாழ்க்கையில வர்ற முரண்பாடுகளை பத்தி நம்ம கவலைப்படாம, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அனுபவிச்சு, ரசிச்சு ஏன்னா நம்மள சுத்தி நெறைய விஷயங்கள் இருக்கு. ரசிக்கிறதுக்கும், நாம அன்பு செலுத்துறதுக்கும். ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா, எப்பயோ நடந்த சின்ன சின்ன விஷயங்கள மட்டுமே மனசுல வச்சுட்டு, அத வெளிப்படுத்த தயங்குறோம். அந்த தயக்கம்லாம் தேவையே கிடையாது. அத எல்லாத்தையுமே விட்டுடுங்க. இந்த நிமிஷமே விட்டுட்டு வாங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது, அற்புதமானது. இந்த வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் வரும், போகும். ஆனாலும் வந்துட்டு நாம எப்படி இருக்கணும்னா, என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, நிறைய நெறைய பேர் மேல காத்துட்டு இருக்காங்க. இந்த பூமிக்கு வர்றதுக்காக. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பூமி ஒரு பாடசாலை. ஒவ்வொரு வகுப்புலயும் நம்ம பாஸ் பண்ணா மட்டும் தான் அடுத்த கிளாஸ்க்கு நம்மளால போக முடியும். அது மாதிரி நாம வந்துட்டு மேலுலகங்கள்ல அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறணும் அப்படின்னா கூட, நிச்சயமா இந்த பூமிக்கு மட்டும் தான் வரணும். ஏன் வேற கிரகங்களுக்கு போக தேவையில்லையா? அப்படின்னு நீங்க கேட்கலாம் மாஸ்டர்ஸ். போகலாம். ஆனாலும் வந்துட்டு பூமி மட்டுமே ஒரு சோதனை கூடமாகவே படைக்கப்பட்டதாம். இங்க தான் வந்துட்டு நம்மளுடைய கர்மா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறதுக்கும், நம்பள நாம செதுக்கிக்கிறதுக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க மாஸ்டர்ஸ். நம்பள நாம செதுக்குறோம். இது வந்துட்டு ஒரு சிலைய செதுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அங்க வலி இருந்தா கூட, அந்த சிலை வரும்போது எவ்வளவு அழகா இருக்குமோ, அது மாதிரி நம்பள நாம இங்க செதுக்கிக்கிறதுக்காக வரோம். அப்படி வரும்போது, எல்லாத்தையுமே நாம ரசிச்சு பார்க்கணும். நம்மள நாம செதுக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள ரசிக்கணும். அதுதான் வாழ்க்கை. இதுல வந்துட்டு நீங்க வருத்தப்படவோ, குறையாக நினைக்கவோ எந்த தேவையும் கிடையாது. அவ்ளோ பேர் காத்துட்டு இருக்காங்க மேல. வரணும். ஆனா அடுத்த கிளாஸ்க்கு போகணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசை தானே மாஸ்டர்ஸ். அங்க போயிட்டு கூட என்ன பண்றோம்? எல்லாருக்கும் ஆசை தான். அடுத்த கிளாஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு. ஆனா பூமிக்கு வர்றதுக்கு பயமா இருக்கு. இங்க நெறைய சோதனைகள் இருக்கு. நெறைய வலிகள் இருக்கு. நெறைய துக்கங்கள் இருக்கு. கஷ்டங்கள் இருக்கு. ஆனா, அதையெல்லாம் கடந்தா மட்டும் தான் நாம அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும். இல்ல நான் எனக்கு வேண்டாம். நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னா, ஓகே இருக்கலாம். அதுவும் அவர்களுடைய விருப்பம் தான். ஆனா எப்படி இருப்போம் நம்ம வந்துட்டு, அதே 1 ஸ்டாண்டர்ட்லயோ, 2ண்ட் ஸ்டாண்டர்ட்லயோ, இல்ல 4தோ, 5தோ அங்கேயே நாம இருப்போம். எப்போ நாம டிகிரிய முடிக்கிறது? எப்போ நாம பிஹெச்டி பண்றது? எப்போ ஒரு விஷயத்த நாம முழுசா தெரிஞ்சுக்கிறது? ஸோ, அதுக்கு நாம என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப நாம இந்த பூமிக்கு வந்து தான் ஆகணும் மாஸ்டர்ஸ். ஆகையால இந்த பூமியில இருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, முரண்பாடுகள் நிறைந்தது, அதேபோல அன்பானது, அழகானது. அத ரசிச்சுக்கிட்டே நாம கடந்து செல்லணும். இங்க வந்திருக்கிறதுக்காகவே நம்மள நாம பெருமையா நெனைக்கணும். நமக்கு நாம வாழ்த்து சொல்லணும். எஸ் கரெக்ட். யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாம வாழ்த்து சொல்லணும். அப்படிப்பட்டது தான் இந்த வாழ்க்கை. யாருக்குமே வந்துட்டு முழுமைங்கிறது கிடையாது. நெறைய இருக்கு. கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. இது இந்த வாழ்க்கையோட முடிஞ்சிடாது. முழுமை பெறாது. இன்னும் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பத்ரி சார். ஸோ மாஸ்டர்ஸ் நம்ம வாழ்க்கைய நம்ம அழகா ரசிப்போம். அழகா ஏத்துப்போம். எல்லா இடங்கள்லயுமே வந்துட்டு ஓப்பனா இருப்போம். இந்த இடத்துல தான் எனக்கு அன்பு கிடைக்கணும். இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். இந்த இடத்துல தான் நாம இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு அன்பு தேவை அப்படின்னா அன்ப குடுங்க. உங்ககிட்ட அன்பு வரும்.
நீங்க எதிர்பார்த்த மனிதர்கள்கிட்ட இருந்து இல்லைனாலும் வேற வழியா உங்களுக்கு அன்பான வார்த்தைகள், அன்பான ஒரு நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்குற அந்த யூடியூப்லயே கூட ஒரு அன்பா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். ஸோ நீங்க எந்த இடத்துலயும் எதிர்பார்க்காம நீங்க உங்க அன்ப செலுத்துங்க. குடுக்கலன்னா பரவாயில்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கோங்க. அத தாண்டறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோங்கிறத புரிஞ்சுகிட்டு இந்த வாழ்க்கைய சந்தோஷமா வாழலாம் மாஸ்டர்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ பத்ரிஜி.